The first chapter, basics of capital market. அப்போ capital marketனா என்ன? What is a capital market? Capital marketனா என்னவா இருக்கலாம்? Basics of capital market னு கொடுத்திருக்காங்க. What is a capital market? Any idea of what is a capital market? Capital னா என்ன? Okay, whatever money is invested in a company, முதலீடு. Okay, அப்புறம் anything else? Capital. இது எங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேர் டெல்லிங் அபவுட் வாட் இஸ் அ ஃபினான்ஷியல் சிஸ்டம் இன் இந்தியா. ஃபினான்ஷியல் சிஸ்டம்ங்கிறது இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஆல் அபவுட் மணி, சம்திங் ரிலேட்டட் டு மணி ஆர் ஏதோ மணி ரிலேட்டடாக போகுது அப்படின்னு சொல்கிறதுனால மணி அப்படின்னாலே இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் கேஷு இல்லைனா கிரெடிட். பணம் தர்றேன் இல்லைனா தந்துட்டேன், லைக் ஐ ஹவ் கிவன் அப்படின்னா இட் இஸ் கேஷு, ஐ வில் கிவ் இட் ஆன் அ லேட்டர் டேட் அப்படின்னா இட் இஸ் கிரெடிட். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் கேஷ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸுங்கிறது தான் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிரெடிட் அப்படின்றப்போ வி மைட் கிவ் சம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், செக்கு கொடுக்கலாம், இல்லை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சம்திங் ஏதாவது கொடுக்கலாம், இல்லை நோட்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், ப்ராமிசரி நோட்ஸ் ஏதாவது. ஸோ ஆல் திஸ் கம்ஸ் அண்டர் இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ் அப்படின்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சிஸ்டம் சொல்கிறோமே இந்தியாவில், அது எப்போ இருந்து இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, எப்போ இருந்து இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா டைம் இம்மெமோரியல் தான் சொல்லணும். டைம் இம்மெமோரியல் அப்படின்னு சொல்லலாம். அது டைம் இம்மெமோரியல் தெரியல சார், எப்போ வந்துச்சோ தெரியல. காலங்காலமாக இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுங்கிறது இருந்த பணம் ஏதோ பொருள் கொடுக்குறோம் இல்லை பொருள் வாங்குறோம். இந்த பார்ட்டர் சிஸ்டம்னு இருந்துச்சு, அது பார்ட்டர் சிஸ்டம்னு இருந்துச்சு. பட் இட் டசன்ட் மீன் தட் ஏதோ ஒரு வேற ஒரு பொருளை கொடுத்துட்டு வாங்கினாலும் இட் ஹேஸ் சம் வேல்யூ ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம்ங்கிறது கண்டினியூஸாக இருந்துகிட்டே போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மார்க்கெட் இன் விச் திஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ட்ரேடட் அப்படின்றப்ப அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஜென்ரலாக ஒரு இடத்துல நம்ம வி ஆர் கோயிங் டு ட்ரேட் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அப்படி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன் இந்தியா ஒரு ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம், அது ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ உங்கள் புக்கில் அதெல்லாமே டேட் கூட கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ஐடியாக்காக வச்சுக்கணும், ஒரு டோன்ட் நீட் டு மெமரைஸ், இதெல்லாம் வராது. 18th centuryலேருந்து இருக்குது, பிரிட்டிஷ் வந்ததுலேருந்து இந்த செக்யூரிட்டி புரோக்கர்ஸை வச்சு நார்மலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. 1875 இட் வாஸ் ஸ்டார்டட் பாம்பேயில். 8 டிகேட்ஸ் கழிச்சு தான் இட் வாஸ் ரெகக்னைஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் த சக்ரா ஆக்ட், செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 மூலமாக இது ஒரு ரெகக்னைஸ்டாக கொண்டு வந்து இப்போ நவ் இட் இஸ் தி 7th largest ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 7th largest. அதே மாதிரி ஒரே இடத்துல அதிகமான டிரான்சாக்ஷன் இந்த பர்டிகுலர் டே நடக்குதுன்னா அதுவும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு இடத்துல. முதல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய வீடியோஸ் எல்லாம் நிறைய காமெடிக்கு போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய ஃப்ளோர் இருக்கும், ஒரு இடம் இருக்கும், அதில் ஜென்ரலாக ஒரு சின்ன நோட் மாதிரி வச்சு அதில் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, லைக் இதுதாங்கிற. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு முதல்ல இருந்துச்சு, அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் ஆன்லைன் ட்ரேடிங்கு எல்லாமே இப்போ கம்ப்யூட்டரைஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஏர்லியர் இட் வாஸ் லைக் தட் ஒன்லி. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 15 daysக்குள்ளே ஸ்கேம் 1992 ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, ஹர்ஷத் மேத்தா கேஸ் அப்படி சொல்லுவாங்க. அது ரிலேட்டடாக எல்லா படமும் என்னென்ன வெப் சீரிஸ் இருந்துச்சோ எல்லாமே பார்த்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா வில் ஹாவ் அன் ஐடியா, ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு அது கொண்டு வரும் நம்மளை உள்ள. அது கமர்ஷியல் ஐட்டம்ஸை வி ஷுட் இக்னோர். ஹவு ஹி மேட் த ஸ்கேம் அப்படின்றத இட் வில் ஹாவ் அ வெரி பிக் நாலேஜ். ஏன்னா இப்போ செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வரைக்கும் தீஸ் மணி சேஞ்சஸ் ஹேப்பன்ட் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹர்ஷத் மேத்தா. அவர் பண்ணின வேலைக்காக தான் இத்தனையும் பண்ணாங்க. ஹி டிடன்ட் டு எனிதிங் இல்லீகலுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். லூப் ஹோல்ஸை மட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டார், அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலி அவர் பண்ணது தப்பு, கன்விக்ட் பண்ணாங்க, ஹி பாஸ்ட் அவே, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் டிஃப்ரெண்ட். நான் என்ன சொல்கிறேன்னா ஹி மேட் ஆல் தோஸ் திங்ஸ். ஆரம்பிக்கும் போது சில லூப் ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, எவ்ரி திங் வில் நாட் பி ப்ரீ டிட்டர்மைன்டு. அதில் என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கோ ஹி மேட் எவ்ரி திங் பாசிபிள். அவர்னாலேயே நிறைய அமெண்ட்மெண்ட் சேஞ்சஸ்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் கொண்டு வந்து தான் இப்போ இருக்கிற நம்ம இவ்வளோ படிக்கிறதுக்கான காரணம் அவர் தான் கூட சொல்லலாம். திஸ் பேப்பர் இஸ் திஸ் மச் பிக். அப்புறம் இந்த ஒரு பேப்பராகவே தனியாக ஆக்கினது யாரா காரணம் அப்படின்னா அவர் தான்.
அவருக்கு தான் அந்த கிரெடிட் போகும். ஸோ பெட்டர் அது அதெல்லாம் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா பெட்டர் கோ வித் த மூவி ஆர் வெப் சீரிஸ். அதில் என்ன சொல்ல வராங்க, அவர் எப்படி பண்ணார் அப்படின்றத மட்டும் ட்ரை டு சி அண்ட் கம். ரைட், இதுதான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு. ஸோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும், இத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்குது. செக்யூரிட்டிஸு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸு, மணி கால்குலேஷன்ஸு, மணி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்றது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டாக இருந்தாலும் வாட் ஆர் தி எக்ஸ்க்ளூசிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுங்கிறது வி ஹேவ் டு நோ. அப்போ whenever ஃபினான்ஷியல் மார்க்கெட் டீல்ஸ் வித் மணி அப்படின்னாலே there comes savings. மணி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் should also happen. So this place is the one which helps for savings. நம்மளுடைய பணத்தை சேமிச்சு வைக்கணும். சார் போட்ட பணம் அப்படியே சேவிங்காக இருந்தால் கிணத்துல போட்ட கல்லுமா இருக்குது சார், வாட் இஸ் த யூஸ்? ஸோ இட் ஷுட் பி இன் அ ப்ரொடக்டிவ் வே ஆல்சோ. அதனால் அது ஃபர்ஸ்ட் திங், இவங்களுடைய ஃபர்ஸ்ட் வேலை. சின்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் மேடு பை த செக்யூரிட்டிஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? இன்றைக்கி இந்த பொருள் 100 ரூபா சொல்கிறேன், வருஷத்துக்குவே 100 ரூபா தான் இருக்கும் அப்படின்னா வாட் இஸ் த யூஸ்? இப்போ ஒரு பொருள் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணு, சப்ளை அதிகமாச்சு அப்படின்னா ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணு. அந்த ஒரு calculation spaceல that work is also done by the financial market. Based on the demand and supply in the market, price determination will happen and these people help for that. Third one, liquidity ensure பண்ணணும். Whatever asset we have, we should always have liquidity. அது என்ன சார்? அது ஈஸிலி கன்வெர்ட்டபிள் இன்டு கேஷ். சார் என்கிட்ட 15 கோடிக்கு சொத்து இருக்குது சார், பட் அது யார்கிட்ட விற்கிறதுன்னு தெரியல, ஹவு டு ரியலைஸ் இட் இன்டு அ கேஷ்? முடியாது சார். அப்படின்னா லெஸ் லிக்விடிட்டி. So when we need a proper liquidity for the items or assets, financial assets we have, na financial market ensures it. எப்போ வித்தாலும் காசு கிடைக்கும். எனக்கு வந்து எங்கள் கிராமத்தில் 500 ஏக்கர் தோப்பு இருக்குன்னு வச்சுப்போ எக்ஸாம்பிளுக்கு. ஐ சே லைக் ஐ எம் தி ஓனர் ஆஃப் 500 acres. மூவியில் வர மாதிரி they'll be telling, ஓ விவசாயம் வச்சுருக்கீங்க, நீ தான் உண்மையான பணக்காரன்னு சொல்லுவான். பட் ஒன்லி அக்ரிகல்ச்சர்ஸ் வில் ஹாவ் த ஃபீலிங் லைக் வாட் தேர் ஏர்னிங் அல்டிமேட்லி, இல்லைங்களா? அது மாதிரி அப்போ எனக்கு அது இருக்குது, பட் வாட் இஸ் த யூஸுங்க, எனக்கு எந்த பெனிஃபிட் இல்லை அப்படின்றப்போ லிக்விடிட்டி இல்லைங்கிறோம். அப்போ அது நம்மளுக்கு ரியலைஸ் பண்ணணும், அந்த அசட்டை ரியலைஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் எப்படி ரியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் வில் ஹேப்பன். ரைட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட் வைஸ் சீப்பராக இருக்கும். பிகாஸ் சின்ன விஷயத்துக்கு ஐ வாண்டட் டு கோ ஃபார் அன் எக்ஸ்பர்ட் ரிவ்யூ, எக்ஸ்பர்ட் கமெண்ட்டுக்காக போனோன்னா இட் இஸ் அகேன் அ காஸ்ட்லி ஒன். அண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், பேசிக் ஐடியாஸ், வேல்யூவேஷன்ஸ் இதெல்லாமே சொல்கிறதுக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட் வில் ஹெல்ப். இது அடுத்த விஷயம். அடுத்து ஐ ஷுட் செல் இட், பட் ஃபினான்ஷியலி ஐ வில் பி கெட்டிங் த மணி. பட் வாட் அபவுட் திஸ் டெலிவரி? பட் ப்ராப்பர் ஃபிசிக்கல் டெலிவரியோடு தான் பண்ணணுமானா நாட் ரெக்வயர்டுங்க. இப்போல்லாம் அப்படி தானே, நம்ம ஷேர் வாங்குறோம்னா ஷேர் சர்டிஃபிகேட் நம்ம கொண்டு போய் அவனுக்கு போஸ்ட்லேயே அனுப்பிச்சு வைக்கிறோம், ஹூ இஸ் பர்ச்சேசிங் ஃப்ரம். நோ, இட் இஸ் நாட் ஹேப்பனிங், ரைட்? ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எக்ஸாமில் கேட்டதா தெரியாது, கேட்டாலும் ஐ கேன் ரைட் இட் ஆன் யுவர் ஓன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த 5 விஷயம்: சேவிங்ஸ் ஆஸ்பெக்ட், ப்ரைஸ் டிட்டர்மினேஷனுங்க, லிக்விடிட்டி, காஸ்ட் ரிடக்ஷனு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அசெட்ஸ். இந்த 5 பாயிண்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை வாட் தேர் டெல்லிங் இஸ் தேர் சப்டிவைடிங் இட், பிரிக்கிறாங்க இன்னும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கம்ஸ் தி மணி மார்க்கெட். இந்த மணி மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி, ஒரு நாள் இல்லைனா ஒரு வருஷத்துக்குள்ளே ஐ வாண்டட் டு கன்வெர்ட் திஸ் பர்டிகுலர் அசெட் இன்டு லிக்விட் அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் திஸ் மணி மார்க்கெட் திங். குயிக் கன்வர்ஷன் ஆஃப் மணி நடக்குது அப்படின்னா இது மணி. இதெல்லாம் எதுனா இந்த ட்ரெஷரி பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கமர்ஷியல் பேப்பர்ஸ்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். இதெல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் ஆர் ட்ரேடட் இன் மணி மார்க்கெட். குயிக்கர் கன்வர்ஷன் ஆஃப் மணி நடக்குது அப்படின்னா அது மணி மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. The second one and the ultimate topic which we are going to learn is the capital market. So the capital market ங்கிறது again it is the long term perspective thing. நீண்ட காலம், ஒரு லாங்கர் பீரியடுக்கு ஒரு விஷயம், ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் தான் இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கும். வாட் ஆர் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் ஆர் ட்ரேடட் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், லாங் டேர்ம் மார்க்கெட் அப்படின்லாம் சொல்கிறோம். அது என்னது? அப்போ லாங் டேர்மில் ஒரு கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டியை இல்லை கம்பெனியோட ஷேர்ஸு, ஸ்டாக்ஸு இதெல்லாம் ட்ரேட் பண்ணுறோன்னா அதெல்லாம் தான் இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் ஃபண்டிங். லாங் டேர்மாக கன்சிஸ்டண்ட்டாக அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நிறையாவே இருந்துகிட்ருக்கும் அப்படின்னா அதெல்லாமே கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்ற கிரைட்டீரியா. அப்போ நம்ம படிக்க போகிறது எல்லாமே கேபிட்டல் மார்க்கெட் தான். We are not going into money market. We are going only for the capital market. How we are going to invest in the shares of the company. அப்போ இதெல்லாம் நிறைய நடக்கிறனால தான் the barometer of the economy ன்னு சொல்லுவாங்க. What is barometer? Barometerனா அது ஒரு டூல், ஒரு மெஷரிங் டூல்.
barometer அப்படினு. So to find out the economy how it's functioning அப்படினா we need a barometer, because whatever happens in the country, it will have a very good impact in the securities market. Election நடக்குங்க, அதுல சேஞ்ச் ஆகும். Election result வருது, அது எப்படி வேணா வரட்டும், it will have an effect. இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும்ல, it will have an effect. ஒரு எக்கானமி எப்படி மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு, ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நார்மல், எப்படி will find out only with the help of this particular capital market. அதுதான் இந்த கேபிட்டல் மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஷேர்ஸு, ஸ்டாக்ஸு, டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் தான் இதில் நம்ம அதிகமாக டீல் பண்ணுவோம். இது கேபிட்டல் மார்க்கெட்டோட இன்ட்ரடக்ஷன். எகைன் ஹேவ் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், நோ நீட் டு மெமரைஸ் எனி திங். நெக்ஸ்ட் இஸ் தி நீட் ஃபார் கேபிட்டல் மார்க்கெட்னு கச்ச நிறையா கொடுத்துருப்பாங்க. எங்கே இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன். என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பணம் வேணும் சார். அது எங்கிருந்து வரும்? டு சேனல் த ஃபண்ட்ஸ், சேனலைஸ் த ஃபண்ட்ஸ். எங்கிட்ட பணம் இருக்கு, someone is in need of funds, to have a connect between us. நம்ம ரெண்டு பேர், நானும் அவருக்குள்ள கனெக்ட். For him, he has to channelize the funds. For me, I have to channelize my savings. அப்போ அதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். It is an important and efficient conduit to channel and mobilize the funds to enterprise, both private and corporate. Second one பாருங்க, source of investment. ஒரு நல்ல சோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எது அப்படின்னா அகெயின் இதுதான். நம்மளுடைய சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அசட்டை நல்லா க்ரியேட்டிவாக பண்ணணும், ஒரு எக்கானமியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஃபினான்ஷியல் மொபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா அகெயின் தட் இஸ் ஆல்சோ த நெக்ஸ்ட். இதுக்கும் கேபிட்டல் மார்க்கெட் தேவை. அதே மாதிரி ஜென்ரலாக நம்ம சொல்லுவாங்க, people who are advising for investment in securities market, they'll also always tell like you diversify your investment. ஒரே இடத்துல போடாத, பிரித்து பிரித்து போடுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு இடத்துல போட்டு அது லாஸ் ஆச்சுன்னா மற்றதுல மிச்சம் இருக்கும் இல்லையா? அது ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங் தானே. ஒரே டைமில் எல்லாத்துக்குமா லாஸ் ஆக போகுது? இல்லை அப்படின்றனால தான் இந்த ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷனுக்கும் ஆர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தீஸ் பீப்புள் வில் பி more helpful, because they are providing variety of opportunities இல்லையா? They are giving so many companies. I can choose which company I wanted to invest in. They are giving. நெக்ஸ்ட் ஒன், அடுத்து ஒரு நல்ல ஒரு கேபிட்டல் மார்க்கெட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரேடிங் என்வாயன்மெண்ட்டு ப்ராப்பராக இருக்கும். பிகாஸ் if a particular capital market wants to be more effective அப்படின்னா they have to follow the principal rules and regulations. If they are following it, they will be effective. Then everything is proper அப்படின்னா trading will be proper. So automatically trade ப்ராப்பராக இருந்துச்சுன்னா other things will also, the following things also will be effective, right? அதனாலேயே நம்மளுக்கு ஒரு கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வேணும். பிகாஸ் நம்ம யார் வேணாலும் கேபிட்டல் மார்க்கெட் ஆயிடலாம் சொல்ல முடியாது. we are giving the criterias, they have to follow it. So அதை ஃபாலோ பண்ணும்போது we'll have a proper thing. அடுத்து they have a very good supporting periods of technological progress and economic development throughout the history. இது என்ன அப்படின்னா, நம்ம 1875 வந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் இடமும் வேறு, அதோடைய ப்ராசஸும் வேறு, ஃபங்க்ஷனிங்கும் வேறு. ஸோ தேர் மூவிங் ஆன் வித் த டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி தேர் ஆல்சோ டெவலப்பிங், ஸோ தட் தேர் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் டு தி க்ரோயிங் சேஞ்சஸ். அது அடுத்த பாயிண்ட். அடுத்து என்ன அப்படின்னா லிக்விட் மார்க்கெட்ஸ் ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. லிக்விடிட்டி இன்ஷியேட் பண்ணுறது, அதுக்கு தான் அந்த நியூ எக்கானமி அப்படின்ற டெர்மினாலஜிலாம் அப்போது 91 அந்த டைமில் ரெவல்யூஷன், சாரி அது என்ன லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அந்த டைம், அதுக்கு முன்னாடி வந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அது ரிலேட்டட்லையுமே நல்ல சேஞ்சஸ் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பெனிக்கு அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு ஷேர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வேவாக இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து அக்விசிஷன்ஸ் இல்லை ஸ்வாப்ஸுக்கும் இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. That all we will be learning what is currency swap, what is acquisition எல்லாமே நம்ம படிப்போம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல சான்ஸ்க்கு, ஒரு ப்ராப்பர் வேக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா எங்கே க்ளோஷர் தான், முடிச்சுடுறது, க்ளோஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரு நல்ல இது. வென்ச்சூர் கேபிட்டலுக்கு, ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த வே? இல்லை அதுலேருந்து வெளியே போகணும், அன்லிஸ்டட் கம்பெனி லிஸ்ட் பண்ண மாட்டேன்றான், அன்லிஸ்டட் இருந்தால் அவன் எப்படி லிஸ்ட் பண்ண மாட்டாங்கிறான்னா வாட் இஸ் த வே ஐ கேன் கோ அவுட், எப்படி சேஃபராக வெளியே போகலாம், அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி இத்தனை பெனிஃபிட்டும் அந்த கேபிட்டல் மார்க்கெட் கொடுக்கறனால தில் ஆல்சோ கான்ட்ரிபியூட் இன் தி க்ரோத் ஆஃப் தி எக்கானமி. எவ்ரிதிங் இஸ் ப்ராப்பர் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் மணி இஸ் சேஃப்.
the procurers of fund who are need of fund, if they are utilizing it properly, they'll again contribute to the economy. இப்போ economic growth effective இதெல்லாம் the general need for an capital market அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம படிச்சு வச்சுக்கிட்டா போதும், no need to go in detail. பெருசாக நமக்கு தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். கேபிட்டல் மார்க்கெட் என்ன, அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா பாருங்கள், எகைன் அதே தான்ப்பா. mobilize resources, buying and selling of security, effective efficient price delivery, settlement of transactions. இந்த 4 விஷயம் மொராலஸ் அதே பாயிண்ட் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. என்ன ரிசோர்ஸஸ் எங்கேருந்து வாங்கலாம், பையிங் செல்லிங் எப்படி நடக்கும், ப்ரைஸ் டிஸ்கவரி எப்படி இருக்கும், ப்ராப்ளம்ஸ் எதாவது வந்தால் how to sort it out, that is a mechanism for it, அதுதான் செட்டில்மெண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். இது இன்ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. ஒரு கம்பெனி அவங்களுடைய செக்யூரிட்டிஸை யூஸ் பண்ணி ஆர் இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது தான் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டோட வேலை. அந்த இடத்துல அவங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்லேயே அது இருக்கும். செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் வேர் த கம்பெனிஸ் கேன் ரைஸ் ஃபண்ட்ஸ் பை இஷ்யூயிங் செக்யூரிட்டிஸ் such as equity shares, debt securities, derivatives, mutual funds, etc. to the investors, that is public, and is also a place where the investors can buy or sell various securities. கொடுத்துருப்பாங்க. விற்கிறவனுக்கு விற்கிறக்கான இடம், வாங்குறவனுக்கு வாங்குறதுக்கான இடம், அவ்வளோதான். பையர்ஸ்க்கு பைக்கு, செல்லர்ஸ்க்கு செல்லிங்க்கு. there are so many intermediaries to these people are like helping it. what is the priceங்க, எவ்வளோ ப்ரைஸ்க்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் நமக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இஸ் அகெயின் அ பார்ட் ஆஃப் தி கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு எல்லாமே வந்துடும் கம்ப்ளீட்டாக. ஷேர்ஸ், பாண்ட், செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் ஓவர்வியூ பார்ப்போம். பட் இன் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்னா அந்த செக்யூரிட்டிஸ் ட்ரேட் ஆகிற இடத்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வரைக்கும் வேணால் சும்மா அப்படியே ரீட் பண்ணி பாருங்கள்.